ஹலோ நண்பர்களே! நான் தான் உங்க வேலைக்காரன். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி இன்டோர் யூனிட்ல இருக்க ப்ளோர் கெப்பாசிட்டி மாத்துறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு புதுசா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு. பட் என்னன்னா கூலிங் வந்து சீக்கிரமாவே ஆக மாட்டேங்குது. என்னடான்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் பில்லும் அதிகமா போயிட்டுருக்கும். ஆனா வந்து கூலிங்கே ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏசி டேமேஜ் ஆகிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஏசியோட ஃப்ரண்ட் பேனல் டோரை ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அந்த டோரில் டிஸ்பிளே இருந்ததுன்னா டிஸ்பிளே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த டோரில் 2 லாக் இருக்கும், அதை மட்டும் ரிலீஸ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷன் பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ அந்த கிளைடரை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கேபினெட் ஸ்க்ரூஸ் ஒன்று ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எல்லா ஸ்க்ரூஸும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த கூலிங் சென்சார் டிஸ்பிளே வர எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அப்படியே மேலே 4 லாக் இருக்கும், அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி அப்படியே லிஃப்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ அந்த மதர் போர்ட் பேனல் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்பிளேவை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் போர்டை வெளியில் இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மேலே ரவுண்ட் பண்ணியிருக்கிறது தான் வந்து கெப்பாசிட்டரு நம்ம மாற்ற போகிறது. அதுக்கப்புறம் எல்லா கனெக்ஷன்ஸும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம், ஒயரிங் கனெக்ஷன்ஸை. அது ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன்னா ஷார்ட் ஆகிடும் சால்டிங் பண்ணும்போது, அதனால ரிமூவ் பண்ண சொல்கிறேன். கெப்பாசிட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. இது கிளிப் டைப்பு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சால்டிங் டைப் கெப்பாசிட்டர் இருக்குது. இப்போ நம்ம எந்த டைப் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்டிங் டைப் தான். நம்மளது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.2 மைக்ரோ ஃபேரடு ப்ளஸ் ஆர் மைனஸ். இப்போ 1.2 கிடைக்கலன்னா 1.8 அந்த மாதிரி கூட நம்ம போடலாம். இப்போ நம்ம வந்து டீசல் பண்ணி இந்த பழைய கெப்பாசிட்டர் எடுத்துடலாம். இப்போ அந்த பழைய கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் புது கெப்பாசிட்டர் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். லைட்டாக சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் டஸ்ட்டு கிஸ்ட்டு இருந்ததுன்னா போயிட்டு பக்காவாக சால்ட்ரிங் ஆகும். லெட் வச்சு நல்லா சால்ட்ரிங் பண்ணிடலாம் பாருங்கள். சால்ட்ரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லீட் எது இருந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் ஷார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லா ஒயர் கனெக்ஷன்ஸும் கரெக்டாக அதே மாதிரி கொடுத்துடலாம். இப்போ போர்டை அந்த கேபினெட்டுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் ஆகி நல்லாவே ஏர் ஃப்ளோ இருக்குது. நல்லா பக்காவாக இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ அந்த பேனலை க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிடலாம். கேபினெட் மூடிடலாம். கேபினெட் ஸ்க்ரூஸும் போட்டுடலாம். அந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிடலாம். கிளைடரும் மாட்டிடலாம். இப்போ மேலே இருக்க இந்த பேனல் டோரையும் மாட்டிடலாம். டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
ஏர் ஃபில்டர்ஸும் போட்டுடலாம். இப்போ அந்த பேனல் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே நண்பர்களே, என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி இன்டோரில் வாட்டர் லீக்கேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள்.